Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th தமிழ் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயல் 1 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வார ஸ்கெடியூலுக்கு பார்த்தீங்கன்னா 7th தமிழ் புக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இயல் 3. சரிங்களா? ஸோ இயல் 3ல் ஃபஸ்ட்டு செயல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புலி தங்கிய குகை. ஸோ புலி தங்கிய குகையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவற்பெண்டு. சரிங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல்வெளி வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ இந்த காவற்பெண்டுன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவற்பெண்டு. சரிங்களா? ஸோ இவர் யார்? சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். ஸோ சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் தான் யாருன்னா இந்த காவற்பெண்டு. ஸோ ரொம்ப முக்கியமான வேர்டு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா சோழ மன்னன். ஸோ சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் யாருன்னா இந்த காவற்பெண்டு. ஸோ கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் பார்த்தீங்கன்னா சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த பாடலை இந்த பாடலோட கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? என்னது? கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் எனது சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு தான் இந்த பாடல் வந்து இருக்கும். ஸோ இப்பாடலை பாடியவர் யார்? காவற்பெண்டு. சரிங்களா? ஸோ இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் எதுனா புறநானூற்றில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாட்டு தவிர இவர் பாடின பாடு என்னது? புறநானூற்றில் வந்து இடம்பெற்றிருக்கு. இவர் வந்து புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க. ஸோ புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் பாடிய பெண்பார் புலவர் யாருன்னு கேட்கலாம். யார்? காவற்பெண்டு. சரிங்களா? ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. ஸோ இந்த காவற்பெண்டு பார்த்தீங்கன்னா எழுதியது இந்த புலி தங்கிய குகை பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஸோ புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இவங்க வந்து இந்த புறநானூற்றில் பாடியிருக்காங்க. ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா பல்வகை, அதாவது நிறைய பேர் சேர்ந்து பாடப்பட்ட ஒரு பாடல் தொகுப்பு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறு எதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலில் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் இது வந்து விளங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? புறநானூறுனாலே என்னது? பண்டைய கால தமிழ் மக்களினோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, நாகரிகம் எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்களோட பண்பாடு பழக்க வழக்கங்கள், ஸோ வீரம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பற்றி சொல்கிறதான நூல் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு. சரிங்களா? ஸோ இந்த புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா இந்நூல் பார்த்தீங்கன்னா 86ஆம் பாடலாக வந்து இங்கே வந்து தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த புலி தங்கிய குகை எத்தனாவது பாடலாக இருக்குதா? புறநானூற்றில் 86ஆவது பாடலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். இந்த பாட்டில் வந்து என்ன கதை அதாவது ஒரு பாட்டுன்னு இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கம்மியாக லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் கொடுத்து தான் கொஸ்டின் கேட்பாங்க குரூப் 4ல். ஆனால் இப்போ காம்படிஷன் அதிகமானால இடையில இருக்க 2 லைன் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் பாட்டையும் படித்து தான் ஆகணும். இல்லை ஒரு கொஸ்டின் 2 மேக்ஸிமம் பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்குறது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கோசரம் என்னால் எல்லா பாட்டும் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபுல் பாட்டுமே படித்து வச்சுக்கோங்க. பாட்டை எப்படி படிக்கிறீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு மெத்தட்ஸ் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த பாட்டில் இருக்க அந்த சிற்றில் யாண்டு உளன் புலி சேர்ந்து ஈன்ற தூண் இந்த லைனை இப்படி படித்து வச்சுக்க சொன்னேன். இப்படி படித்து வச்சா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்படி உங்களுக்கு படிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த பாட்டை வந்து சினிமா பாடலாக கன்வெர்ட் பண்ணி சரியாக நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இதை வந்து பாட்டு வடிவத்தில் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஒரு பாட்டாக இருந்தால் அவங்களால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்ல. ஸோ இதை எப்படி நம்ம வந்து பாட்டு வடிவில் நம்ம வந்து டூன் போட்டு ஸோ அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஸோ நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் பாட்டு வடிவத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஸோ சிற்றில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு வீடு. சரிங்களா? கல் அலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்குகை. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் பொருள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் பாட்டோட லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேக்ஸிமம் நீங்கள் பாட்டை மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. அந்த பாட்டோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே பாட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து
வந்து ஞாபகம் வந்துடும் சரிங்களா. ஸோ யாண்டுனா என்னது, எங்கே, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த தூணை படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு, ஸோ அந்த மகன் சொல்லிட்டு எங்கே அந்த அம்மாட்டையே போய்கிட்டு அவன் மகன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தூணை இப்போ பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல், அதாவது உன் மகன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு டைரெக்டாக அவங்க பதில் சொல்லாமல், தமிழை பொறுத்த அளவுக்கு அப்படி தான், ஒரு கொஷனுக்கு டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி வர்ணித்து அதுக்கப்புறம் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த தாய் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், புலி தங்கி சென்ற குகையை போல் அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்குது. ஸோ அவன் இங்கில்லை, போர்க்களத்தில் இருக்கலாம், ஸோ நீ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு டைரெக்டாகவே பதில் சொல்லியிருக்கலாம், உன் மகன் எங்கேன்னு கேட்டதுக்கு அவன் இப்போ எனக்கு தெரியாது, அவன் இங்கே இல்லை போர்க்களத்தில் இருக்கலாம், டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் மிகைப்படுத்தி, புலி தங்கி சென்ற குகை போல் அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்குது, ஸோ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை, ஸோ நீங்கள் போய் அவன் சப்போஸ் போர்க்களத்தில் இருக்கலாம், ஸோ நீங்கள் போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிகைப்படுத்தி கூறியிருப்பாங்க சரிங்களா. ஸோ வர்ணித்து மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்க பாட்டுக்கும் அதான் அர்த்தம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த பாட்டு வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. பாட்டோட நம்ம அர்த்தமும் பார்த்துட்டோம், நூல்வெளியும் பார்த்துட்டோம். ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க, நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க புக்கு பிடிஎஃப் போட்டு டைரெக்டாக படிங்க சரிங்களா. சாரி, பிரிண்ட் எடுத்து டைரெக்டாக படிங்க, பிடிஎஃப்பில் வச்சு படிக்காதீங்க. பிடிஎஃப்பில் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ ரொம்ப நாள் வந்து பிடிஎஃப் ஃபோனும் ஸ்டோரேஜ் பத்தாது, பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா ஃபோன் ஹேங் ஆகும், அந்த அளவுக்கு நமக்கே படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு புக்கு இல்லாதவங்க முடிஞ்ச அளவுக்கு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கு. யாண்டு உளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாண்டு கூட்டல் உளனோ. கல் அலை, ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லலைன்னு வரும் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், கல் கூட்டல் அலை கல்லலை சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சை வளம். ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த நாடு எப்படி இருக்குமா, பாஞ்சை மிக்க வளம் மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ வீரபாண்டியன் ஆட்சி காலத்தில் அந்த ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளமையாக இருந்துச்சுன்றதை தான் இந்த பாட்டு வடிவில் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப வர்ணித்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ நூல்வெளி பாருங்கள், கட்டபொம்மன் கதை பாடல்கள் பார்த்திங்கன்னா பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன, அவை பலரால் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. கட்டபொம்மனை பற்றி பல பாடல்கள் இருக்குது, பல பேர் அதை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடல் பாஞ்சை வளன்ற பாடப்பகுதி பார்த்திங்கன்னா யார் பதிப்பிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வான மாமலை. ஸோ இவர் தொகுத்து வெளியிட்டுள்ளது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலிலிருந்து வந்து இது வந்து எடுத்து தரப்பட்டிருக்கு சரிங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் தொகுத்தது, வான மாமலை. ஸோ தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து இது வந்து எடுத்து தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா. ஸோ ஒரே இன்ஃபர்மேஷன் தான், கட்டபொம்மனை அந்த பாஞ்சை வளம்ன்றது ஸோ யார் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்கா, ஸோ அது என்ன பேரில் வெளிவந்திருக்கு, ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பாடல் பாருங்கள். ஸோ இந்த பாட்டில் வந்து ரொம்ப வர்ணித்து பாடியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நிறையா வந்து கற்பனையாக கலந்து பாடியிருப்பாங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், சுத்த வீர சூரன் பொம்முதிரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். எனது சுத்த வீர சூரன் பொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சை வளங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது பாஞ்சை வளங்கள் நிறைந்த ஊரை ஆட்சி செய்தவன் தான் யாருன்னா கட்டபொம்மன். அவன் யாருன்னா ஒரு வீரன் சரிங்களா. ஸோ நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. என்னது பாஞ்சை கோட்டை வளங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். கோட்டைகள் எப்படி இருக்குதுன்னா கோட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோட்டைகள். ஸோ மதில்கள் தான், கோட்டைகளை சுற்றி என்னது மதில்கள் இருக்குது. ஸோ அதோட வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா.
வீட்டிலுயர் மணிமேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம். என்னது வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி மேடைகள் இருக்கும், மெத்தை வீடுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாடி வீடுகளாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிச வீடும் பார் சாஸ்திகளாம். ஸோ பூட்டிய கதவுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னது பூட்டுங்கதவுகள்னால் பூட்டிய கதவுகள். சரிங்களா, ஸோ எப்படின்னா நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. பண பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா வீடும் பார் சாஸ்திகளாம். ஸோ அதாவது கட்டபொம்மன் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ வீடுதோறும் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆசார வாசல் அலங்காரம் துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். ஸோ கட்டபொம்மன் வந்து எங்கே இருந்தானா, ஸோ அந்த கோட்டையில் ராஜாதி ராஜன் மாதிரி கம்பீரமாக பாஞ்சை நாட்டையே ஆள்ற ஒரு கொலுவில் வீற்றிருக்கிற ஒரு தெய்வீக பொம்மையை போல் ஸோ அவன் வந்து அந்த அரண்மனையில் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஸோ அந்த பாஞ்சை வளத்தில் இருக்க தெருவையும் கடை வாசல்கள், ஸோ கடை வீதிகளையும் நந்தவனங்கள் சோலைகள், அதாவது ஆறு சோலை அந்த பூங்கான்னு சொல்லுவோம்ல, ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. நதி இதெல்லாம் வந்து வர்ணித்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து பொருளே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒன் கிளான்ஸ் வந்து வாஸ்து விட்டுக்குங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வாரண சாலை ஒரு புறமாம் பரிவளரும் சாலை ஒரு புறமாம் தோரண மேடை ஒரு புறமாம் தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சாலை விதிகளை பற்றியும் ஸோ தோரணம் கட்டி மேடை வந்து ஒரு புறமும் அலங்காரம் செஞ்சுருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. ஸோ பாஞ்சால நாட்டில் என்னது, அதாவது சோலையில் வந்து மாங்குயில் கூப்பிடுமா, வளம் சொல்லி மயில் வந்து விளையாடுமா, அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் வந்து சில அதிசயம் நடக்குது. ஸோ அந்த அதிசயம் என்னன்னு பாருங்கள், அதாவது முயலும் நாயை விரட்டிடுமாம். என்னதுன்னா முயல் வந்து நாயை விரட்டிடுமாம். நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து, அதாவது என்னது பசுவும் புலியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல வந்து தண்ணி குடிக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயம். ஸோ அப்படி வந்து கற்பனை கலந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி பசுவும் புலியும் வந்து ஒன்றா தண்ணி குடிக்குதுன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து கட்டபொம்மனோட ஆட்சி இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கட்டபொம்மனை பார்த்தீங்கன்னா பாராட்டி சொல்லியிருக்காங்க. கறந்த பாலையும் காகும் குடியாது எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னால் மறந்தருவாளே சக்கமாதேவி. சரிங்களா, சக்கமாதேவின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வம். ஸோ அதாவது கட்டபொம்மன் ஆட்சியில் இருக்க கடவுள். சரிங்களா, ஸோ கறந்த பாலையும் கூட காகம் குடிக்காதான். என்னது கட்டபொம்மன் சொல்கிற வரைக்கும் கறந்த பாலையும் கூட காகம் குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு அவர் என்ன தெய்வத்தை வணங்குவார், சக்கமாதேவி. சரிங்களா, ஸோ திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. சரிங்களா, சக்கமாதேவி. ஸோ அவ்வளோதான், பாடல் முடிஞ்சு. ஒன் கிளான்ஸ் வந்து வாஸ்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள். சூரன்னா என்னதுன்னா வீரன், பொக்கிசம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம், சாஸ்தினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி, விஸ்தாரம்னா என்னதுன்னா பெரும் பரப்பு, வாரணம்னா யானை, பரினா என்னதுன்னா குதிரை, சிங்காரம்னா என்னதுன்னா அழகு, கமுகுனா பார்த்தீங்கன்னா பாக்கு. ஸோ வந்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பொருந்தாததில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ சரியானதில் கொடுத்து கூட கேட்கலாம், தவறானதில் பொறுத்துக்களை கூட கொடுத்து கேட்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், புக் பேக். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. ஸோ என்னது, தோரணம் அசைந்து வந்தது. ஊர்வலத்தில் தோரணமே அசைந்து வந்துச்சான். ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். ஸோ இது முயல் நாயை விரட்டிவிடும். ஸோ இதுக்கு முயல் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது டேஸ். என்னது மெத்தை வீடுன்றது சொல்கிறது என்னது மாடி வீடு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டும் கூட்டல் கதவுகள்னு வரும். சரிங்களா, இங்குன்றது இம்மா மாறும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா,
ஸோ தோரண மேடை. ஸோ இன்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரணம் கூட்டல் மேடைன்னு வரும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்னது வாசல் அலங்காரம்னு வரும். ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொக்கிஷம்னா என்னதுன்னா செல்வம். சாஸ்தினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. விஸ்தாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. ஸோ செகண்ட் செயல் முடிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உரைநடை பார்க்கலாம். ஸோ உரைநடையில் யாரை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? தேசியம் உடல் தெய்வீகம் உயிர். இதே கூட கொஸ்டினை கேட்கலாம். தேசியத்தை என்னவா சொன்னார்? தெய்வீகத்தை எதோட ஒப்பிட்டார்? தேசியம்ன்றது உடலாகவும் தெய்வீகம்ன்றது உயிராகவும் கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். ஸோ உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துராமலிங்க தேவர். இவர் பார்த்தீங்கன்னா சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்கலாம்? பெரியார். ஸோ இல்லை பெரியாரால் முத்துராமலிங்க தேவர் என்னென்னு பாராட்டப்பட்டாருன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? சுத்த தியாகி. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்னுன்ற ஊரில் இவர் பிறந்திருக்கார். சரிங்களா? செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் இவர் பிறந்திருக்கார். ஸோ அவர் பேர் முத்துராமலிங்க தேவர். அவர் ஊர் தான் பசும்பொன். ஸோ அதனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா உக்கிர பாண்டிய தேவர். ஸோ அம்மா பேர் பார்த்திங்கன்னா இந்திராணி. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா யார் வளர்த்தாங்கன்னா இஸ்லாமிய தாய் ஒருவரால் வளர்த்துருக்காங்க. சரிங்களா? முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை பார்த்திங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றிருக்கார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே ஊரில் பார்த்திங்கன்னா பிளேக் நோய் பரவி இருக்கு. ஸோ அவரது படிப்பு பாதியிலேயே நின்றுச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் தாமாகவே நிறைய நூல்களை படித்து தன்னோட அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டார். ஸோ அடுத்து பாருங்கள் பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அந்த 2 மொழிகள்லையுமே சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். சரிங்களா? என்னது 2 மொழிகள்லையுமே சொற்பொழிவு ஆற்றும் திறனை பெற்றிருந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கியிருக்கார். ஸோ முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்திருக்கார். சரிங்களா? ஸோ ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிந்து கொள்வோம் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன் வந்தார். சரிங்களா? என்னது 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன் வந்தார். ஸோ நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வச்சுருக்கார். ஸோ காமராஜரை தேர்தலில் போட்டியிட வச்சது யார்? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஸோ ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை வரியாக கொடுத்து அவரை தேர்தலில் போட்டியிட வச்சுருக்கார். ஸோ அடுத்து பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றிருக்காரு. ஸோ தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்காரு. மேடைகளில் பார்த்திங்கன்னா அவர் ஆற்றிய வீர உரை கேட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீர் கொண்டுனா சினம் கொண்டு எழுந்தன்னு சொல்லுவாங்க. அதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு பலமுறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதிச்சிருக்கு. ஆங்கில அரசு அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கு. ஸோ வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ தென்னிந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி வட இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் என்று அவர் பாராட்டியிருக்கார். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரிங்களா? தேசிய காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்கா திருவிக்கா. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நேதாஜியுடன் தொடர்பு. ஸோ வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் யார்? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஸோ அவரை தமது அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் பார்த்திங்கன்னா நேதாஜி மதுரைக்கு வருகை தந்திருக்காரு. ஸோ நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாக்ஸ் பாருங்கள். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ அவர் மறைந்த நாள் அன்னைக்கு அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவ படம் பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வச்சுருக்காங்க. இந்திய அரசால் 1995 இவருக்கு தபால் வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாக்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பேச்சாற்றல் பாருங்கள். நமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் யாருன்னா இந்த முத்துராமலிங்க தேவர். அவர் பார்த்திங்கன்னா முதல்ல சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றிருக்காராம். ஸோ அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்திருக்கார். ஸோ இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. ஸோ முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்திருக்கார். சரிங்களா? ஸோ மேலும் பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டி இருக்காங்க. ஸோ தென்னாட்டு சிங்கம் என்று அவர் தேவரை சொல்லுகிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்ததுன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா? ஸோ தென்னாட்டு சிங்கம்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா காமராஜர் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. ஸோ உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது தான் அவர் வழக்கம் என்று யார் சொல்கிறதுனா மூதறிஞர் ராஜாஜி. ஸோ இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு பார்த்திங்கன்னா வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தேர்தல் வெற்றிகள். ஸோ மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். ஸோ அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த சோழர் கேடிகே தங்கமணி பார்த்திங்கன்னா இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்திருக்காரு. ஸோ 1946 பார்த்திங்கன்னா போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 2லும் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஸோ ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்ற பரம்பரை சட்டமாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காரு முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1934 பார்த்திங்கன்னா மே மாதம். சரிங்களா? 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா?
ஸோ எந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா அவரது தொடர் போராட்டத்தால் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் வந்து நீக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த சட்டத்தை வந்து நீக்கினது யார்? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா. எந்த ஆண்டு நீக்கியிருக்காங்கன்னா 1948. ஸோ அடுத்து பாருங்கள், ஆலய நுழைவு போராட்டம். ஸோ அக்காலத்தில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல பார்த்திங்கன்னா ஒரு சாரருக்கு வந்து தடை இருந்துச்சு. ஸோ தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த வந்து திட்டமிட்டிருக்காரு. சரிங்களா. அதனை எதிர்த்து தான் அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா ஆலய பணியை புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் பாக்ஸு. ஸோ முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பொருந்தாதது பொறுத்துகளை கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4வது வந்து வேறு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதில் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கொடுத்து கேட்கலாம். சரிங்களா. இல்லை 3 ஆப்ஷன் வேறு மாதிரி கொடுத்துட்டு முத்துராமலிங்க தேவரோட ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு இதில் முத்துராமலிங்க தேவரின் சரியானது எது அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இதை வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள் விவசாயிகள் தோழர். ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா. உழுபவர்களுக்கே நிலம் என்றார். ஸோ தமக்கு சொந்தமாக 32 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து வந்து மகிழ்ந்திருக்கார். சரிங்களா. தனக்கு சொந்தமான 32 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது பாருங்கள் கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டனர். ஸோ பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை வந்து கிடைக்க செய்தார். ஸோ பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் தலைவர். ஸோ 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். ஸோ மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனையை பெற்றார். ஸோ உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று வந்து நடத்தியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடி இருக்காரு. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் சிறைவாசம். ஸோ சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் இவர் வந்து கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் வந்து சிறை வைக்கப்பட்டிருந்திருக்காரு. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். சரிங்களா. ஸோ உங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பாருங்கள் 20,075. சரிங்களா. நாட்களில் கொடுத்துருக்காங்க, வருஷம் கிடையாது, நாட்களில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ 20,075 நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஸோ சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளோனா 4,000 நாட்கள். சரிங்களா. தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கினை சிறையில் கழித்த தியாகி யாருன்னு சொல்லலாம்னா இந்த செம்மல் முத்துராமலிங்க தேவரை தான் சொல்லலாம். என்னது தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருக்காரு. பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். ஸோ அவர் பர்மா சென்றபோது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை வந்து ஏற்க மறுத்துட்டார். சரிங்களா. ஸோ என்னது பெண்களோட கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பது அந்த ஊரில் வந்து வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ நாடு போற்றுதும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் யாருன்னா அந்த முத்துராமலிங்க தேவர். அவர் பார்த்திங்கன்னா விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக இருந்திருக்காரு. ஸோ சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக,
புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் மகனாக யார் விளங்கியிருக்கா? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் வந்து இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் வந்து நீங்க இடம் பெற்றிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ புக் பேக் பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி. ஸோ முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னதுன்னா நேதாஜி. சரிங்களா? தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கப்பலோட்டிய தமிழர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கப்பலோட்டிய தமிழர் யார்? வ.உ.சி. ஸோ இவரை பற்றி தான் இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்கிய கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். சரிங்களா? வ.உ.சியை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ இந்த நுழையும் முன் பாக்ஸில் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளர்முற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வாசிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. பார்ப்பறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனோட மீன்கொடி உயர்ந்து பறந்தது. சரிங்களா? ஸோ என்னது? கொற்கை துறைமுகத்தில் பாண்டியனோட மீன்கொடி தான் உயர்ந்து பறந்துச்சா. முத்துவளம் கொளித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாகியிருக்கு. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரையார். சரிங்களா? கம்பெனியின் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேர் யாருக்கு கிட்டுச்சா? வ.உ.சிக்கு. ஸோ கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்ததுன்னு சொல்லி அவர் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதிலலாம் ஒன்றும் இருக்காது அந்தளவுக்கு. ஸோ வாசித்து விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று வடநாட்டிலே மார்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். ஸோ அவரே பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலவர். ஸோ இந்த லைனை கொடுத்து இது யாரு தோட்டதுன்னு கேட்கலாம். சரிங்களா? சுதந்திரம் என்பது எனது உரிமை, எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றார் மராட்டிய ஒருவர். யார்? பாலகங்காதர திலகர். சரிங்களா? தென்னாட்டிலே தோன்றினார். நாவியருடைய நண்பர் யாருன்னா பாரதியார். ஸோ அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சோர் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டி சேர்த்து நாட்டிலே வந்து ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர். சரிங்களா? ஸோ உங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். ஸோ சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? பின்ஹேவின் கூற்று. சரிங்களா? ஸோ இந்த மேலே கொடுத்துருக்குது பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்றேலும், இந்த லைனை யார் சொன்னதுன்னு கேட்டால் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அந்த லைனை கொடுத்துட்டு இது யாரோட கூற்றுன்னு கேட்கலாம். சிதம்பரனார். சரிங்களா? சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை பின்ஹேவின் கூற்று. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இதிலலாம் ஒன்றும் இல்லை, வாசித்து விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சிறையில் சிதம்பரனார் இழுத்த செக்கை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்கை தான் அவர் வந்து சிறையில் வந்து இழுத்துருக்காரு. ஸோ இரட்டை தீவாந்தர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன தண்டனை? இரட்டை தீவாந்தர தண்டனை. வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்துச்சான்.
ஸோ அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன்னு சொல்லியிருக்காரு. என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லைன்னு சொல்கிறாரு. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன்னு சொல்கிறாரு. கைவருந்த மெய்வருத்த செய்பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று யார் சொல்கிறாருன்னா வஉசி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன்னு சொல்கிறாரு. இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன்னு சொல்கிறாரு. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ மனம் போல் வாழ்வு என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? வஉசி. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதோட ஆங்கில ஆசிரியர் யார்? ஆலன். சரிங்களா? ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை தான் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து பாருங்க, ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ நூல்வெளி பாருங்கள், அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிச்சு. ஸோ நூல்வெளி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ராபி சேது. சரிங்களா? தமிழ் அறிஞர். இந்த இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது. சரிங்களா? ஸோ என்னென்னா அந்த வஉசி பேசுகிற மாதிரி இந்த இதை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் கொண்டவர்னா யாருன்னா ராபி சேது பிள்ளை. ஸோ இவரை சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவர் தான் ராபி சேது பிள்ளை. இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா சொல்லின் செல்வர். செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான். இவரது தமிழின்பம் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழின்பம் என்னும் நூல் சாகித்ய அரசின் விருது பெற்ற நூல். சரிங்களா? ஸோ ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கார். ஸோ இவர் எழுதிய நூல்கள் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. வஉ சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி தான் என்னது? கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து இது எடுத்து தரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாட்டு எதுலேருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு? கடற்கரையினிலே. ஸோ என்ன ஹெட்டிங் பாருங்கள், கப்பலோட்டிய தமிழர். ஸோ கப்பலோட்டிய தமிழர் எந்த நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்குதுன்னு கேட்கலாம். கடற்கரையினிலே. ஸோ யார் எழுதுனதுன்னு கேட்டால் ராபி சேது பிள்ளை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள் இலக்கணம். என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா வழக்கு. ஸோ வழக்குனா என்னன்னு பாருங்கள், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை தான் என்னன்னு சொல்கிறோன்னா வழக்குன்னு சொல்கிறோம். நம் முன்னோர் பார்த்திங்கன்னா எந்தெந்த சொற்களுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா வழக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வழக்கு பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். என்னது? இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். ஸோ இயல்பு வழக்குனா என்னன்னு பார்ப்போமா? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு. ஸோ இயல்பு வழக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு 3 வகைப்படுது. சரிங்களா? ஸோ வழக்கு 2 வகைப்படும், இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்கணம் உடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். சரிங்களா? அந்த சொற்கள்லாம் பாருங்கள். இவை பார்த்தீங்கன்னா தமக்குரிய பொருள் எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றது. என்னது? இந்த சொல்ல ஏதாவது மாறுபாடு இருக்கா? நிலம், மரம், வான், எழுது. ஸோ அப்படியே இயல்பாக இருக்குது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையதுன்னு சொல்கிறாங்க. இலக்கண போலினா என்னன்னு பாருங்கள். இல்லத்தின் முன் பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இல்முன் சொல்லுவாங்களாம். சரிங்களா? ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பொருள் கூறுகளை கூட கேட்கலாம். இல்லத்தின் இல்முன்னா அதுக்கு அர்த்தம் என்னான்னு கூட கேட்கலாம். இல்முன்னா என்னது? இல்லத்தின் முன்பகுதியை தான் இல்முன் சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். ஸோ இல்முனை எப்படி சொன்னாங்களா? முன்றில்னு சொல்லி இப்படி தலையிலக்கா திருப்பி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என கூறியிருக்காங்க. சரிங்களா? இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை தான் என்னது? இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை தான் குறிக்கும். ஸோ எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். என்னது? முன்பின்னாக தொக்க போலினா என்னது? இலக்கண போலி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநகர். இது என்னது? நகர்ப்புறம்னு சொல்லலாம், புறநகர்னு சொல்லலாம். கால்வாய், வாய்க்கால். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ தசை,
அடுத்து பார்த்தீங்கன்னா கடைக்கண். ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரிந்து கொள்வோம். வாயில் வாசல், இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய். என்னது இல்லத்தின் வாய்னா என்னது, இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய்ன்னு சொல்லலாம். ஸோ என குறிப்பிட வேண்டும், ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இதனை இலக்கண போலின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வாயிலுன்றது என்னதுன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இலக்கண போலி. சரிங்களா? வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். என்னது வாயிலுன்ற சொல்ல பேச்சு வழக்கில் அதுக்கு என்னது வாசலுக்கு நமக்கு உண்மையானது என்னது வரும், வாயில்னு வரும். சரிங்களா? அது வந்து இலக்கண போலி. ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், வாயில்னா சொல்கிறோம், வாசல்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது என்னது மருவு. சரிங்களா? வாயிலோட மருவு என்னது வாசல். ஸோ அடுத்து பாருங்கள், மருவு. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் வந்து பயன்படுத்துறது இல்லை. அதைத்தான் நம்ம வந்து மருவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தஞ்சாவூர் என்னும் பெயரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தஞ்சைன்னு சொல்கிறோம். சரிங்களா? திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லைன்னு சொல்கிறோம். சரிங்களா? திருநெல்வேலியோட மருவு என்னது நெல்லை. இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி கோயமுத்தூரை கோவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? குடந்தை, எந்தை, பொது, சோனாடு இதெல்லாம் வந்து மருவு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தான் என்னதுன்னா தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. ஸோ தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடைக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரிங்களா? குழுவுக்குறி, இடக்கடறக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரிங்களா? அந்த மாதிரி தான் 3 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இடக்கரடக்கல்னா என்னன்னு பார்க்கலாமா? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது தான் என்னதுன்னா இடக்கரடக்கல். ஸோ என்னதுன்னா, கால் கழுவி வந்தான். ஸோ குழந்தை வெளியே போய்விட்டது. ஒன்றுக்கு போய் வந்தேன். என்னது, ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறது தான் என்னது இடக்கரடக்கல். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மங்களம். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என செத்தாருக்கு இன்னொன்று என்னது துஞ்சினார். நாம் இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை எதினாருன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களில் குறிப்பிடுறதுக்கு பேர் தான் என்னது மங்களம்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், ஓலை. ஸோ ஓலைனா என்னது திருமுகம். கருப்பாடுன்றதை வெள்ளாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக, கருப்பாடுன்றதை வெள்ளாடுன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. விளக்கை அணை, விளக்கை குளிரவை. சுடுகாடுன்னா என்னது நன்காடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மங்களமான வார்த்தையில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குழுவுக்குறி. ஸோ பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் சேர்ந்து ஒரு கீவேர்டு மாதிரி வச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா குழுவுக்குறின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பொன்னை பரி எண்ணல். இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆடையை காரை எண்ணல். ஸோ என்னது யானை பாகர்னு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், போலி. ஸோ போலினா என்னன்னு பாருங்கள், அறம் செய்ய விரும்பு. இது யாரோட வாக்கு? ஔவையார் எழுதியது தான் அறம் செய்ய விரும்பு. ஸோ அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஒரு எழுத்து தான் மாறி இருக்கு, ஆனால் பொருள் வந்து மாறுபடவில்லை. ஒரு எழுத்து மாறி இருக்கு, ஆனால் பொருள் ஒன்று தான். ஸோ இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெறும் அதே பொருள் தருவது தான் என்னதுன்னா போலின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? போலி என்னும் சொல் பார்த்தீங்கன்னா போல இருத்தல்ன்றதான் அர்த்தம். சரிங்களா? இதில் இருந்தால் இது வந்து தோன்றி இருக்கு போலின்றதே. ஸோ போலி பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். என்னது? முதல், இடை, கடை. ஸோ முதற் போலினா என்னென்னு பாருங்கள், பசல். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பைசல்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மஞ்சுன்றதை மைஞ்சுன்னு சொல்லுவாங்க, மயல்ன்றதை மையல்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இந்த மாதிரி முதல் எழுத்து மாறி இருந்து ஆனால் முதல் எழுத்து மாறும் ஆனால் பொருள் மாறாது, ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான். இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதா என்னதுன்னா போலின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னது? முதற்போலி. அதாவது முதல்ல இருக்க எழுத்து மாறி இருக்கும். அந்த மாதிரி இடைப்போலினா இடையில இருக்கிறது மாறி இருக்கும். சரிங்களா? அதைத்தான் என்னதுன்னா இடைப்போலின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைச்சு, அமைச்சுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா அமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சி, இதை இளஞ்சின்றதை இளைஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அரையர்ன்றதை அரையர்ன்றது சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு எழுத்து தான் மாறி இருக்கும் ஆனால் அர்த்தம் வந்து ஒன்று தான். ஸோ இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? இடைப்பொலின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி கடைப்பொலினா என்னது? கடைசி இது வந்து மாறி இருக்கும். அகம்ன்றது அகன்னா மாறி இருக்கும் ஆனால் என்னது? அர்த்தம் ஒன்று தான், ஆனால் வந்து உச்சரிப்பு அந்த ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும். நிலம்ன்றது நிலன், முகம்ன்றது முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்திருப்பது கடைப்பொலின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்பொலியாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்பொலியாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முற்றுப்போலி. ஸோ மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்கிறது எப்படின்னா ஷார்ட்டாக 5ன்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? இச்சொற்களை நோக்குங்க. இது 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். ஸோ 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் என்னது? 5 என்னும் பொருளையே தருகிறது. ஸோ எல்லாமே வேறுபட்டிருக்கும். சரிங்களா? உச்சரிப்பு வந்து 5 5 கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், அர்த்தமும் ஒன்று தான், ஆனால் எல்லா எழுத்துமே வேறுபட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதா என்னதுன்னா முற்றுப்போலின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இலக்கணம் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பந்தர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடைப்போலி. மைஞ்சுனா என்னதுன்னா முதற்போலி. அஞ்சுனா என்னதுன்னா முற்றுப்போலி. அரையர்னா என்னதுன்னா இடைப்போலி. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இயல் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். அவை என்னென்னா எழுவாய், பயனிலை, செயல்படும் பொருள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு தொடரில் யார், எது, எவை இந்த 3 வினாக்களுக்கு விடையாக வருவதா என்னதுன்னா எழுவாய். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீலன் பாடத்தை படித்தான். ஸோ பாடத்தை படித்தது யார்? பாரி யார்? ஸோ கொஸ்டின் வருதா? புலி ஒரு விலங்கு. ஸோ புலின்றது என்னது? விலங்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் என்னது? முதல்ல வர்றது ஃபுல்லாக எழுவாயின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பதா என்னதுன்னா பயனிலைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ கரிகாலன் கல்லணையை கட்டினாரா? ஸோ பெயர். சரிங்களா? அது மாதிரி கடைசியில் முடியுது கட்டினான் யார்? மன்னன். இந்த மாதிரி பெயரில் ஸோ வினையில் முடிஞ்சால் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனிலைகள். சரிங்களா? ஸோ யார், எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். நான் எதை படித்தேன்? அந்த மாதிரி புத்தகம்னா என் புத்தகத்தை எடுத்தது யார்? ஸோ என் புத்தகத்தை, அதாவது எதை என் புத்தகத்தை யார் எடுத்தது? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வருதா? ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் பேர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஸோ அதியமான் என்ன கொடுத்தார்? ஸோ எதை கொடுத்தார்? நெல்லிக்கனியை கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரதெல்லாம் என்னதுன்னா செயல்படு பொருள்னு சொல்லுவோம். இது நம்ம இலக்கணம் பார்க்கும்போது டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில சென்டென்ஸ் கொடுத்து எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுவாய்னா என்னது? வீரர்கள், பொதுமக்கள், இந்த மாதிரி வர்றது இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எழுவாயின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் வர்றது ஃபுல்லாக எழுவாய், கடைசியில் வர்றது ஃபுல்லாக என்னது? பயனிலைன்னு சொல்லுவாங்க. என்னது? காத்தனர், எரித்தனர், பறந்தது, ஸோ புலவர், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயனிலை. செயல்படு பொருள்னா நாட்டை. ஸோ எதைனா நாட்டை. அந்நியர் துணிகள் தீயிட்டு எரித்தனர். எதை எரித்தனர்? துணிகளை எரித்தனர். அந்த மாதிரி திருக்குறளை எழுதியவர். அந்த மாதிரி திருக்குறள். ஸோ திருக்குறளை எழுதியவர் யார்? அந்த மாதிரி கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர். கபிலர் எதை எழுதினார்? குறிஞ்சிப்பாடு. ஸோ குறிஞ்சிப்பாட்டுன்ற என்னது? செயல்படு பொருள்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? மேக்ஸிமம் இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வராது. ஸோ இது டீட்டெயில்டாக நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இலக்கணம் வந்து அடுத்து வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு புரியாது. ஸோ அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். ஸோ கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். கதைப்பாடல். ஸோ கதைப்பாடல்னால் என்னதுன்னா பேலட். கதைப்பாடல்னா என்னது? பேலட். துணிவுனா என்னதுன்னா கரேஜ். துணிவுனா என்னது? கரேஜ். தியாகம்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அரசியல் மேதைனா என்னது? பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல்னா என்னது? எலோகேஷன். என்னது? பேச்சாற்றல்னா எலோகேஷன். ஒற்றுமைனா யூனிட்டி.
முழக்கம்னா ஸ்லோகன். சமத்துவம்னா என்னது? ஈக்குவாலிட்டி. சமத்துவம்னா என்னது? ஈக்குவாலிட்டி. ஸோ ரொம்ப முக்கியமானது, இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. இது இல்லாத கொஸ்டினே இருக்காது டிஎன்பிசியில். கலைச்சொல் அறிவோம், அதாவது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிவோம், இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. 2 to 3 கொஸ்டின் இதிலேருந்து வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இயல் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7th தமிழ் இயல் 3 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th தமிழ் இயல் 4 பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்னும் 5 இயல் தான் இருக்குது, 6 இயல் இருக்குது சரிங்களா, முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.